ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாக்கா டகஸ். இன்றைக்கி நம்ம என்ன அனிமி கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ஹிஸ்டோரிக்கல் அனிமி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் லவ் அட்வென்ச்சர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியே இருக்கும் இந்த அனிமியில். ஹிஸ்டோரிக்கல் அனிமினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸ் மக்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு காமிக்கிறது தான் ஹிஸ்டோரிக்கல் அனிமி. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய அனிமி தான். அப்புறம் இந்த அனிமியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதிக்கரி டேரிஸ், அப்படின்னா மருத்துவரி நட்குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாப்பனீஸ் மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க, அங்கே இருந்த கல்ச்சர்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் வெறும் 2 மெயின் கேரக்டர் இருக்காங்க. மெயின் கேரக்டர் யாருன்னா ஒரு கேர்ள், அதாவது மோமோ. அப்புறம் நம்ம மோமோக்கு ஏற்ற ஹீரோ யாருன்னா ஜெய்சின். இவங்க 2 பேரோட ரோல் என்னென்னா இந்த அனிமியில் ஹீரோனிக்கு வந்து என்னென்னா மெடிக்கலில் இருக்க எல்லா நாலேஜும் தெரியும். அதாவது கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் பற்றி எல்லாமே தெரியும். நம்ம ஹீரோ வந்து யாருன்னா அரசருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த அதிகாரியாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இந்த மாதிரி அரசருக்கு எது தேவைனாலும் அவர் தான் பண்ணி தருவார். போராக இருக்கட்டும், அவர் செய்கிற துணியிலேருந்து எல்லாமே இவர் தான் பார்த்துப்பார். அரசருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவர் தான் முன்னே வந்து எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார். ஓகே, ஸ்டோரி இவ்வளோ தானடா. இவங்க 2 பேரும் லவ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க. இவர் வந்து ராஜாக்கா அடுத்த நிலையில் இருக்கார். இதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த 2 பேர்த்து தவிர்த்து ஒரு சில கேரக்டர் காமிப்பாங்க. முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோமோவோட அப்பா அம்மாவை பற்றி சொல்லும்போது தான் அது ட்விஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு. கடைசி எபிசோடு மொத்தம் சீசன் 1 மொத்தம் 24 எபிசோடு வந்திருக்கு. கடைசி 3 எபிசோடு தான் கொஞ்சம் கண் கலங்குற மாதிரியே இருக்கும். மோமோவோட அம்மாவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி கேட்கும்போது இந்த கண் கலங்குற சீன் தான் இந்த அனிமியோட ப்ளஸ்ஸுன்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னன்னா, அவர் வந்து ராஜாக்கு அடுத்த நிலையில இருக்கார் பார்த்தீங்களா? அதனால அங்கே இருக்க எல்லா பெண்களும் இவரை தான் விரும்பி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்ப்பாங்க அந்த நோக்கத்திலே. முக்கியமாக நம்ம ஹீரோயினியை பற்றி நான் சொல்லாமல் போயிட்டேன். நம்ம ஹீரோயினி யாருன்னா, அவங்க வந்து ஒரு பாய்சன் டெஸ்டர். அவங்க எந்த ஒரு ட்ரக்காக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க உடம்புல தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு பாய்சன் ரெடி பண்ணிங்கன்னா நம்ம என்னன்னா விலைக்கு போவோம். அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீக்கியாக இருப்பாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் அவங்கள பார்த்தா என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தான் தோணும். அப்புறம் நான் சீசன் எண்டிங்கில் ஒரு சீனை பார்த்தேன். எண்டிஸே நியூ பிகினிங் போட்டு மாஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் நான் மாங்கா சைடு போனப்போ தான் தெரியுது இன்னும் நிறைய கேரக்டர் வர போகிறாங்க. ஆக்சுவலாக இது வெறும் ஒரு பேஸ் ஸ்டோரி மட்டும்தான்ற மாதிரி. பேஸ் ஸ்டோரினா எந்த மாதிரினா, இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். மெயின் பிக்சர் வந்து நெக்ஸ்ட் சீசன்றான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் மெயினாக ஒரு விஷயத்த மறந்துட்டேன். கண்டிப்பாக அந்த அனிமியோட அனிமேஷன் பக்காவாக இருக்குது. 24 எபிசோட் தரமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கல் அனிமேனா என்னென்னா கண்டிப்பாக இந்த அனிமியை பார்த்தே ஆகணும். அப்புறம் இது ஒரு நெகட்டிவும் சொல்லி ஆகணும். என்ன 24 எபிசோடு கொஞ்சம் ஜவ்வாக இழுப்பாங்க, அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும். இருந்தாலும் பட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். மொத்தம் தமிழ் டப்பில் 24 எபிசோடும் பண்ணி முடிச்சிட்டாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 9 ஹவர்ஸ் வருது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட அப்டேட் எப்போ வருதுன்னு சொன்னாங்கன்னா 2025 ஜனவரி ஆர் பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க. மாங்கா வந்து இன்னும் ஆன்கோயிங்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த மாங்கா வந்து இன்னும் 2027 முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அப்புறம் மெயினாக இந்த அனிமியை நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கே மோமோ தாங்க. மோமோ அடிக்கடி எபிசோட்லாம் இவங்க வந்து ஏதோ பாய்சன், மெடிக்கல் ஹெர்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், காது வந்து பூனை காதாயிடும், பின்னாடி வால் முளைச்சிருங்க. அந்த சீனுக்காக தான் இந்த அனிமியை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த அனிமியை பார்க்கணும், மிஸ் பண்ணிடாங்க. ஓகே, பாய் காய்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அனிமி கண்டென்ட்டில் பார்க்கலாம்.